நிக்கிறாங்களே கௌதமோட அம்மா, இவங்க தான் மாஸ்டர் பிளான். தயவு செஞ்சு இப்பவாவது அவங்கள புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, அவங்க பேசினத வேணா நீங்க உண்மை இல்லன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு அவங்க கண்ணுல உண்மை தெரியுது. உன்னை கட்டிக்கிட்ட அந்த பொண்ணு முகத்துல நீ ஏமாத்தின வலி தெரியுது. இதை விட அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? உன்ன மாதிரி ஒரு அயோக்கியம் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல. ஏ பிரபா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி பண்ணாத. எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோ. என்ன எதை நிறுத்தணும்? நீ மட்டும் உன் திருவிளையாடல காட்டிக்கிட்டே இருப்ப. நாங்க போனா போதுன்னு இழிச்ச வாய மாதிரி பொறுத்துட்டு இருக்கணுமா? நான் கூட எல்லாரும் விஜய் ஒரு குழப்பவாதின்னு சொன்னப்போ அப்படிதான் போல இருக்குன்னு நம்பிட்டேன். ஆனா விஜய பேசி பேசியே ஒரு குழப்பவாதியா மாத்தினது நீதான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உன்னோட டிராப்ல அந்த விஜய மாத்தி கொண்டு வர வேண்டியது ஒரு ஃப்ரெண்டா என்னோட கடமை. அத நான் இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நான் அதை செஞ்சு முடிப்பேன். உன்னால முடிஞ்சா பண்ணிக்கோ. கண்டிப்பா பண்ணுவேன். பாக்குறியா நீ? அது மட்டும் இல்ல, விஜய்க்கு சப்கான்சியஸா என் மேல காதல் இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த காதல் கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். அதுக்கப்புறம் நாங்க சேர்ந்து வாழ போறத யாராலையும் தடுக்கவே முடியாது. என்ன விட்டா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் வெறும் உன்னோட நம்பிக்கை தான். ஆனா நான் இப்ப அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன். விஜயோட பொண்டாட்டியா நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். கண்டிப்பா நான் விஜயோட மனசை மாத்தி கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனா இல்லையான்னு பாரு. நான் முதல்ல உடைக்க போறதே அந்த நம்பிக்கையை தான். அதுக்கப்புறம் நீ என்ன நாடகம் ஆடினாலும் சரி, உன் பருப்பு வேகவே வேகாது. அதையும் பாக்கலாம். பாரு பாரு. அத்த பாத்தீங்களா அத்த? நீங்க இங்க இருக்கிறது கூட தெரியாம அனாமிகா எப்படி அவ உண்மையான குணத்தை காட்டிட்டு போறான்னு எவ்வளவு போல்டா விஜய நாடகம் ஆடி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவான்னு சொல்றா. இப்பவாவது அவளோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அத்த. என்ன உங்களுக்கு எப்பவுமே அவன் நல்லா இருந்தா பிடிக்காதுல்ல? ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி?